நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை சட்டமன்றத்தில் சபாநாயகர் சபாபதி தலைமையில் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுவையில் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க கோரி சபாநாயகர் சபாபதியை சந்தித்து மனு அளித்ததன் எதிரொலியாக சட்டமன்ற வளாகத்தில் சபாநாயகர் சபாபதி தலைமையில் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி, துணை சபாநாயகர் TPR செல்வம், அமைச்சர்கள் சந்திரகாசு ராஜவேலு, என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், வைத்தியநாதன், நேரு, தமிழ்ச்செல்வன், காங்கிரஸ் சார்பில் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அன்பழகன், ஓம் சக்தி சேகர், பாஸ்கர், புருஷோத்தமன், பெரியசாமி, திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நாஜிம், நந்தா சரவணன், தலைமை செயலர் சாத்தியவதி, கலெக்டர் தீபகுமார் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், சில சிறு பத்திரிகைகள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் ஆகியோரை பற்றி அவதூறான செய்திகளை வெளியிடுவதால் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகளிடமும் சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் ஆலோசனை செய்யப்பட்ட கூட்டம் சுமார் 1.5 மணி நேரம் வரை நீடித்தது. கூட்டத்திற்கு பின்பு சபாநாயகர் சபாபதி செய்தியாளர்களிடம் கூறுகையில், தனி மனிதரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் வண்ணம் சிறு பத்திரிகைகள் செய்திகளை வெளியிடக்கூடாது என்றும், மேலும் இது தொடர்பாக சிறு பத்திரிகையாளர்களுக்கு கூட்டம் நடத்தி அறிவுறுத்தப்படும் என்று கூறினார். தனி மனிதனுடைய உரிமைகள் பாதிக்காத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் பத்திரிகை ஆசிரியர்கள் என்பதை பற்றி உங்களுக்கு எல்லாம் அறிவுறுத்துவதாக முடிவு பண்ணிருக்கிறோம். தனிப்பட்ட யாருடைய மனங்கள் புண்படாத வகையில் பத்திரிகைகள் செயல்பட வேண்டும், வேற ஒன்றும் இல்லை. இதுபடி மற்ற அவங்களுக்கெல்லாம் அதை சொல்லுவாங்க. முதலமைச்சரும் அதை பற்றி கூடி பேசி மற்றவங்களுடைய MLA-க்களுடைய மனம், மற்ற அதிகாரியுடைய மனம் புண்படுற வகையில் சில பத்திரிகைகள் வெளியே வருது. அதெல்லாம் ஒரு சின்ன மாநிலம், அதை நம்ம மனம் புண்படாத வகையில் நடந்துக்கணும்ன்றத பத்திரிகை ஆசிரியர்களுக்கு நம்ம தெரிவித்து, ATM இயந்திரத்தில் இனி பணத்தை எடுக்க தவறினால் திரும்ப உள்ளே போகாது என்ற புதிய வசதியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் சேமிப்பு பழக்கம் உள்ளவர்கள் தங்கள் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்க வங்கிகளுக்கு செல்வது குறைந்து ATM இயந்திரங்களில் அடையாள அட்டையினை சொருகி பணம் எடுக்கிற பழக்கம் பிரபலமாகிவிட்டது. அவ்வாறு ATM இயந்திரத்தில் பணம் எடுப்பவர்கள் இனி எந்திரத்தில் கார்டினை சொருகி பணம் வந்தவுடன் 10 முதல் 15 வினாடிக்குள் பணத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்படி குறித்த நேரத்திற்குள் வாடிக்கையாளர்கள் ரூபாய் நோட்டுகளை எடுக்காவிட்டால், எடுக்க மறந்து வெளியே சென்றுவிட்டாலோ அந்த பணம் மீண்டும் ATM எந்திரத்திற்குள் செல்வதால் பல பிரச்சனைகள் ஏற்படுவதால் அவ்வாறு பணத்தை எந்திரம் திரும்ப பெறுகிற வசதியை ரத்து செய்யும்படி வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. எனவே இனிமேல் குறிப்பிட்ட வினாடிக்குள் பணத்தை எடுக்காவிட்டால் அந்த பணம் திரும்பியும் ATM எந்திரத்திற்குள் போகாது என்பதால் ATM எந்திரத்தில் பணம் எடுக்கும் வாடிக்கையாளர்கள் இனி கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. புதுவையில் நாளை 25ஆம் தேதி மீனவர்கள் வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுவை தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து கூட்டம் தலைவர் கஜேந்திரன் தலைமையில் செயலாளர் பாஸ்கர், பொருளாளர் லோகநாதன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் வீராம்பட்டினம், வைத்திக்குப்பம், காலாப்பட்டு உள்ளிட்ட 16 கிராம மீனவ பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு புதுவையில் 300 ஆழ்கடல் மீன்பிடி படகுகள், 1000 ஃபைபர் படகு, 300 டீசல் கட்டுமர படகுகள் உள்ளது. இதனால் மீனவர்களுக்கு டீசல் பயன்பாடு அதிகம் உள்ளதால் அரசு மீன்பிடி தொழிலுக்கு வழங்கும் டீசல் மானியத்தை அதிகமாக வழங்க கோரியும், டீசல் விலையேற்றத்தை கண்டித்தும் அனைத்து மீனவ கிராம மக்களும் நாளை 25ஆம் தேதி ஒருநாள் வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக தீர்மானிக்கப்பட்டது. இதனால் மீனவர்கள் நாளை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல மாட்டார்கள். பெரிய மார்க்கெட் உள்ளிட்ட அனைத்து மீன் விற்பனையாகவும் இயங்காது. புதுவையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட 150க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கடலில் கரைக்கப்பட்டது. புதுவையில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 19ஆம் தேதி துவங்கி சாரம் ஆவைத்திடலில் 21 அடி உயர் பிரம்மாண்ட சிலையும் மற்றும் பல்வேறு இடங்களில் 150க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடந்து வந்தது.
அதில் 5ஆம் நாள் விழாவாக பூஜைகள் நடத்தப்பட்டு விமர்சன ஊர்வலமும் கடலில் கரைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதற்காக பல்வேறு பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் காமராஜர் சாலைக்கு கொண்டுவரப்பட்டு வரிசையாக நிறுத்தப்பட்டு நேரு வீதி சந்திப்பில் இருந்து காந்தி வீதி பட்டேல் சாலை வழியாக ஊர்வலமாக சென்று கடற்கரை சாலை சென்று பழைய துறைமுகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு பின்னர் ராட்சத கிரேன்கள் மூலம் கடலில் கரைக்கப்பட்டது. அதேபோன்று வீடுகளில் வைத்து பூஜை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளையும் பொதுமக்கள் கடலில் கரைத்தனர். விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தின் போது சிலை எடுத்து வரப்பட்ட வாகனத்தில் உள்ளூர் இளைஞர்களுடன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அமர்ந்து கொண்டு ஆடி பாடி உற்சாகத்துடன் பங்கேற்றனர். விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு புதுவை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. புதுவை அண்ணா சாலையில் உள்ள புதுப்பிக்கப்பட்ட ஜெயின் கோவிலில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டார். புதுவை அண்ணா சாலையில் ஜெயின் மக்களுக்காக கோவில் அமைக்கப்பட்டு பூஜைகள் நடந்து வந்த நிலையில் கோவிலில் ஏற்பட்ட பழுதுகள் சீரமைக்கப்பட்டு கோவில் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டது. திறப்பு விழாவினை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பூஜையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம், கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திரா நகர் பொறுப்பாளருமான ஏ.கே.டி. ஆறுமுகம் உள்பட பலரும் ஜெயின் மக்களும் பங்கேற்று வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜெயின் சமுதாய மக்கள் செய்திருந்தனர். புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த மேலும் 5 மாத காலம் அவகாசம் கேட்டு புதுவை அரசு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. புதுவையில் உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டதில் 6 மாதத்திற்குள் தேர்தலை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த அவகாசம் கடந்த மார்ச்சுடன் முடிவடைந்த நிலையில் அரசு தேர்தல் ஆணையரை நியமிக்கவும் வாக்காளர் பட்டியலை திருத்தவும் கால அவகாசம் கேட்டது. அதற்கு அனுமதி கிடைத்து அந்த கால அவகாசமும் செப்டம்பர் 15ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையரை நியமிக்க மத்திய அரசின் அனுமதி கிடைக்க காலதாமதமானதால் உள்ளாட்சி தேர்தலை நடத்த நிதி ஒதுக்கவில்லை. மேலும் ஊழியர்கள் நியமனமும் செய்யப்படாததால் மேலும் 5 மாத காலம் அவகாசம் கேட்டுள்ளது. புதுவையில் நடைபெறும் மேல்நிலை எழுத்தர் தேர்வை கண்காணிக்க 10 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சிறப்பு செயலர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சிறப்பு செயலர் சுந்தரவடிவேலு கூறுகையில், புதுவையில் யுடிசி மற்றும் சீனியர் கிளர்க் பணிகளுக்கான போட்டி எழுத்துத் தேர்வு வரும் 30ஆம் தேதி புதுவை மாநிலத்தின் 4 பிராந்தியங்களிலும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை நடக்கிறது. இதில் புதுவையில் 28 மையங்களில் 9298 பேரும் 4 பிராந்தியங்களையும் சேர்த்து 11228 பேரும் தேர்வு எழுதுகின்றனர். எனவே தேர்வை சுமூகமான முறையில் நடத்த விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்வில் முறைகேடுகளை கண்காணிக்க 10 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு தேர்வு மைய கண்காணிப்பாளருக்கான பயிற்சி நாளை 25ஆம் தேதி அளிக்கப்பட உள்ளதாகவும் இதற்காக இன்று முதல் 29ஆம் தேதி வரை கட்டுப்பாட்டு அறை ஒன்று தலைமை செயலகத்தின் 3வது மாடியில் இயங்கும் என்பதால் தேர்வு குறித்த விவரங்களை அங்கு பெறலாம் என்று கூறினார். புதுவையில் PMSPL நிறுவன தொழிலாளர்களை ஆட்குறைப்பு செய்ததை கண்டித்து CITU தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை தொழிலாளர் துறை ஆணையர் அலுவலகம் அருகே CITU தொழிற்சங்கத்தினர் PMSPL நிறுவன தொழிலாளர்களை சட்டவிரோதமாக ஆட்குறைப்பு செய்ததை கண்டித்தும் கடந்த ஜூன் மாதம் முதல் வேலை மறுக்கப்பட்டவர்களுக்கு சம்பளம் வழங்க கோரியும் தொழிலாளர் துறையின் அனுமதியின்றி சட்டவிரோதமாக ஆட்குறைப்பு செய்த PMSPL நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சங்க இணை செயலாளர் சிவகுமார் தலைமையில் PMSPL செயலாளர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். CITU செயலாளர் முருகன் கண்டன உரையாற்றிய போராட்டத்தில் திரளான தொழிலாளர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். திரைப்படத்தில் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுவதை கண்டித்து அனைத்து முஸ்லிம்கள் கூட்டமைப்பு சார்பில் சுதேசி பஞ்சாலை எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்ட திரைப்படத்தை கண்டித்து
நாடு முழுவதும் முஸ்லிம் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் புதுவையில் அனைத்து முஸ்லிம்கள் ஒருங்கிணைப்பு சார்பில் சுதேசி பஞ்சாலை எதிரே திரைப்படத்தில் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஜமா அத்துல் உலமா சபை, தமிழக முஸ்லிம் முன்னேற்றக் கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், இந்திய தவ்ஹீத் ஜமாத், ஜமா-அத் இஸ்லாமி ஹிந்த், பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா, புதுவை இஸ்லாமிக் யூத் அசோசியேஷன், இஸ்லாமிக் வெல்ஃபேர் அசோசியேஷன், சவுத் இந்தியன் இஸ்லாமிக் கவுன்சில் உள்ளிட்ட அமைப்புகள் பங்கேற்று திரைப்படத்தில் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்திய அமெரிக்கா, பிரான்ஸ் நாட்டை எதிர்த்து முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கும் போக்கை அரசு தடுத்து நிறுத்த வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மற்றும் 1000 பேர் கையெழுத்திட்ட தீர்மான நகலை ஆளுநர் இக்பால் சிங் மற்றும் முதல்வர் ரங்கசாமியிடம் கொடுத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.